அஸ்ஸலாமு அலைக்கும். வெனஸ்டே மினி விலாக் பார்க்கலாமா? பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு வெள்ளனே காசிமேடுக்கு வந்தாச்சு. 9 மணி இருக்கும். காசிமேடுக்கு வந்து மீன் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். ரொம்ப கூட்டம், பயங்கர கூட்டமாக இருந்தது. மீன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது. சரி, வெள்ளனே வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போகலாம். அதுவும் இல்லாமல் காசிமேட்டில் வந்து கொஞ்சம் பேரம் பேசி கொஞ்சம் கம்மியாக கூட வாங்கலாம். ஈவினிங் டைமில் போனோம் அப்படின்னா பீச் சைடு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். சரி, காலையிலே வாங்கி க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு ஃப்ரைடே நல்லா யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து வெனஸ்டேயே வந்துட்டேன். எதுக்கு வந்தமோ அந்த வேலையை மறந்துட்டு ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தேன். ஏன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ வந்து இறக்கிட்டே இருந்தாங்க. நண்டெல்லாம் உயிரோடு இருந்தது. கூடையில் இருக்கிற அந்த சின்ன மீன், இறால், நண்டு இது எல்லாத்தையுமே வந்து ஏலம் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த சைடு எல்லாமே வந்து கூறு போட்டு வித்துட்டு இருந்தாங்க. எல்லா பக்கமும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு கடைசியில் ஒரு அக்கா கிட்ட வந்து வாங்கியாச்சு. கல் கொடுவா தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். அப்புறம் வந்து ஒரு 1.5 kg இருக்கிற மாதிரி கனவா வாங்கியிருந்தோம். கனவா மீன் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வாங்கிட்டு மீனை வந்து கட் பண்ண கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணாக்கிட்ட வந்து கொடுத்தாச்சு. கனவா மீனை நானே க்ளீன் பண்ணிப்பேன். மீன் வந்து ரொம்ப பெருசுங்கிறதுனால எனக்கு கட் பண்ண தெரியாது. நாங்கள் வந்து இந்த மீன் தான் வாங்கியிருந்தோம். கொடுவாவில் வந்து நிறைய பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒன்று வந்து வெள்ளை கொடுவான்னு சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து அசல் கொடுவா, அப்புறம் இந்த கல் கொடுவா, இன்னொரு பேர் ஒன்று சொன்னாங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. மீன் துண்டு போடுறப்போ கொஞ்சம் துண்டு துண்டாக தான் போட சொன்னது. குழம்புக்கு கொஞ்சம் துண்டு துண்டாக போட்டோம் அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். பொரிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லேஸ் மாதிரி போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆனால் நான் எல்லாத்தையும் ஒரே மாதிரியே வாங்கிக்கிட்டேன். மீனை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. 9 மணிக்கு வீட்டை விட்டு வந்தோம். 10:30 மணிக்கு தான் வீட்டுக்கு போனது. நான் ஏன் ஒரே மாதிரி பீஸ் போட்டேன் அப்படின்னா, மீன் எல்லாத்தையுமே நான் தேய்க்கிறப்போ அந்த கல்லில் வச்சு க்ளீன் பண்ணுறப்போ அந்த மீன் உடஞ்சிடக்கூடாது. அதுக்காக தான் நான் அந்த மாதிரியே வாங்கிக்கிட்டேன். ரொம்ப ஸ்லேஸாக போட்டேன் அப்படின்னா மீனை ஃபுல்லாக நான் உடச்சிருவேன். க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உடச்சிருவேன். அதுக்காக தான். இதுதான் நம்ம வாங்கின கனவா மீன். கனவா மீனை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் தனி வீடியோவாக போடுறேன். அப்புறம் கனவா மீன் அப்புறம் மீன் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி பக்காவாக ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஏன்னா வெள்ளிக்கிழமை எடுத்து சமைக்கிறப்போ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெனஸ்டே கொஞ்சம் மீனை எடுத்து சாம்பார் செஞ்சு பொரிக்கவும் செஞ்சுட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.